அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை கேட்டதை கொடுக்கும் கிரகங்கள் கேந்திர யோகத்தால் நடக்கப் போகும் அதிசயமும் மாற்றமும். இன்றைய பதிவில் குறிப்பாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதனே உச்சமாக இருக்கப் போகின்ற ஒரு நேர காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் கேந்திர பலன்கள். இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் எல்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வந்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீடான மிதுன ராசியிலும், மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய தனுசிற்கு 9ஆம் வீடான சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதன் 7ல், நட்சத்திராதிபதி 9ல். 7ஆம் வீடு 9ஆம் வீடு ரெண்டுமே நல்ல இடம்தான். அதனால் அந்த 2025 மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் ஒரு விசேஷம், திருமண வாழ்க்கை சம்பந்தமான காரியங்களும், தொழில் மற்றும் வேலை ரீதியான பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடித்து கன்னி ராசிக்கு போகிறார். கன்னி என்பது புதனுடைய உச்ச வீடு. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ராசிகள் இருக்கும், சொந்த வீடுகள் இருக்கும். சனிவானுக்கு மகரம் மற்றும் கும்பம், அதேபோல் தான் குருவானுக்கு தனுசு மற்றும் மீனம். ஆனால் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சம் அடையாது, வெறும் ஆட்சி மட்டும்தான் அடையும். ஆனால் புதன் மட்டும்தான் கன்னி ராசியில் தன்னுடைய வீட்டில் உச்சம் அடைவார். அந்த கன்னி என்பது உங்களுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக அமைகிறது. 10க்குரியவன் 10லே உச்சம். அப்போது முதல்ல வேலை தொழிலில் கேட்டது கிடைக்கும். ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, பதவி உயருக்கு, ப்ரமோஷனுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது கிடைக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் இந்த புதனுடைய பயிற்சி மூலம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், ரொம்ப நாளாக ஒரு இந்த பிஸ்னஸை எப்படினாலும் நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடிய வரவும், அதாவது வருமானமும், அதுக்குண்டான பணமும் கிடைக்கக்கூடிய நேர காலகட்டங்கள். தொழில் ரீதியாக இழந்த பெயர்களை, இழந்த அவப்பெயர்களை மீட்டெடுத்து நல்ல ஒரு பெயரை எடுக்க போகிறீங்க. இமேஜ் கூட போகுது. தொழில் ரீதியாக ஒரு அங்கீகாரம் பெறப்போவது உறுதி. மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் 7ஆம் வீடான மிதுனத்திற்கும் இந்த புதன் பகவான் அதிபதி, 7 இருக்கக்கூடிய குரு அக்டோபர் மாதம் பயிற்சி அடைஞ்சு கடகத்துக்கு போயிடுவார். அப்போது திருமண வாழ்க்கை சம்பந்தமான சில காரியங்கள் கைகூடி வரும். உங்கள் வாழ்க்கை துணை வழியில், உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்கள் கைக்கு பணம் கிடைக்கும். ஒன்று அவங்களுக்கு ஒரு வேலை அல்லது தொழில் அமைந்து அதன் மூலம் பணம் வர கிடைக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையோட வழியினுடைய வீடுகளில் கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் அவங்களுக்கு கிடைச்சி அதன் மூலம் கிடைக்கலாம். வாழ்க்கை துணையால் ஏதோ ஒரு ரீதியாக ஒரு பண ரீதியான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் நண்பர்கள் மூலமாகவும் இந்த உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய தனுசிற்கு 4ஆம் வீடான மீனத்தை இந்த புதன் பகவான் உச்ச புதன் பார்த்து விடுகிறார். சரிங்களா? உச்ச புதன் பார்க்கும்போது படிப்பில் நல்லபடியான முறையில் இனிமேல் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். கல்விக்கு யோகம் உண்டு. படிப்பில் இருந்த தடைகள் நீங்கும். முக்கியமாக சரியான ஒரு வேலையால் உங்களுக்கு அமைவாங்க. தொழில் ரீதியாக தொழில் தொடங்குறதுக்கு சரியான ஒரு இடம், வீடு கட்டுறதுக்கு சரியான ஒரு இடம், படிக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய படிப்புக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு, சொந்த வீட்டிற்கு சரியான ஒரு இடத்தை தேர்வு செய்து விடுவீர்கள். அந்த இடமானது அமைஞ்சிருங்க. சரிங்களா? ஸோ நிரந்தரமான ஒரு இடத்துல ஒரு வேலை, தொழில், உத்தியோகம், வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு அஸ்திவாரன்றதை ஸ்ட்ராங்காக இந்த வருஷத்தில் உதவியுடைய பயிற்சியால் நீங்கள் போட்டுருவீங்க. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது உங்கள் நட்சத்திரம் அது கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சிம்மம். சிம்மத்திற்கு 2ஆம் வீட்டில் புதன் உச்சம் அடைகிறார். அப்போது இந்த ஒரு நேரத்தில் ஒரு பண வருவாய் வருமானத்திற்காக நீங்கள் போடக்கூடிய பிளான், தொழில் ரீதியாக ஒரு போடக்கூடிய ஒரு பிளானில் லாபம், அந்த பிளான் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக ஒரு பண லாபங்கள் வந்து சேரும். கொடுத்த பணத்தை திருப்ப வாங்குறதுக்கு ஒரு போட்ட திட்டங்கள்லாம் பழிச்சிரும். எப்படினாலும் பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க. அதே போல் ஒரு லோன், பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணி அது உங்களுக்கு கிளிக் ஆயிரும். மேலும் மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கூட பிறந்தவங்களுக்காக சில விஷயங்களை மெனக்கெட்டு செஞ்ச அந்த ஒரு காரியங்கள் அவங்க பதிலுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ, உங்களுடைய கடமைகளை செஞ்சு முடிச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் விலகி நின்றுவீங்க.
அப்போ கூட பிறந்தவங்களால் விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மைகள் தான். சரிங்களா? மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மிக முக்கியமாக அந்த மூல நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு. தவறாமல் வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குங்கள். பல காரியங்களில் ஒரு வெற்றி வாகை சூடுவீர்கள். அதேபோல் தெய்வங்களிடம் கேட்கும்போது கேட்டது உடனே கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஏன்னா கிரகம் சாதகமாக இருக்குது. முக்கியமாக உங்களுடைய தனுசு ராசிக்கு 4ஆம் வீடு மீனம், 7ஆம் வீடு மிதுனம், 10ஆம் வீடு கன்னி மற்றும் 1ஆம் வீடு தனுசு. இந்த 4மே திரிகோணம் சொல்லுவோம் ஜோதிடத்தில். 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. அப்போ இந்த திரிகோண அமைப்புகளில் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் தொழிற்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, அது உச்சமாக இருப்பது, அவரே 7க்குரியவனாக இருப்பது, அவரே 4ஆம் வீட்டை பார்ப்பது. அப்போது படிப்பு, திருமண வாழ்க்கை, தொழில், வேலை, இந்த 4 விஷயத்திலும் நிச்சயம் கேட்டது நடக்கும், நினைத்தது நடக்கும். சரிங்களா? தவறாமல் நீங்கள் இந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான